வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 கவர் பண்ணி முடிச்சிட்டோம் டிபிஎம்எஸ். இப்போ யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துட்ருக்கோம். வீடியோக்கு புதுசாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். எவ்ரிடே 6 PM நமக்கு கிளாஸஸ்க்கான வீடியோஸ் வரும். ஸோ 6:30க்கு அந்த வீடியோஸ்க்கு சம்மந்தமான எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரும். ஸோ ரெண்டையுமே வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படித்த அந்த கான்செப்டை சண்டே 11 மணிக்கு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய டெஸ்ட் அட்டன் பார்க்கும்போது தான் எக்ஸாமில் இருக்கிற பயம் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு டெஸ்ட்டில் 25 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 25 மார்க்ஸும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே பூஸ்டப் ஆகிடுவீங்க. அடுத்து நம்ம படிக்கணுங்கிற ஆசை வரும். சரிங்களா? யூனிட்டை ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸுக்கும் நம்ம படித்ததுக்கும் எங்கேயோ ரிலேட்டட் இருக்குது, ஆனால் என்ன அப்படிங்கிறது டக்குன்னு வராது. ஸோ ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக படிங்க. ஸோ எக்ஸாம் வரட்டும், கால்ஃபர் பண்ணட்டும், தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஏன்னா நமக்கு வரப்போகிறதே 200 போஸ்ட்டோ இல்லை 300 போஸ்ட்டோ தான் வரப்போகுது. அதுவே மேக்ஸிமம் தான். ஸோ இந்த இதுக்கு ஒரு 20,000 30,000 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ சிலபஸ் முடித்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். சக்ஸஸ் ரேட்டை ஏற்றணும் அப்படின்னா டெய்லி படிக்கணும், டெய்லி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும், வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அந்த வீக்லி ரிவிஷனும் ப்ராப்பராக பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த பாடம் நமக்கு தெரியும்னு ஒதுக்கி வைக்காதீங்க. நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் கவர் பண்ணி முடித்த உடனே அந்த யூனிட்டுக்கான ஃபுல் எம்சிக்யூ இருக்கும் இல்லையா, அது பிடிஎஃபோட கொடுக்க போகிறோம். அதில் மினிமம் 200 கொஷின்ஸ் இருக்குங்க. இந்த கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணால் கொஷின்ஸ் கொடுத்துருவோன்னு இல்லை. ஒரு சிலபஸ் ஒரு யூனிட் எடுத்துக்கணும், அந்த யூனிட்டுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போகுதுன்னா அந்த 3 வீக்ஸ்க்கான டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் மெயில் ஐடி எங்களுக்கு வந்துடும். நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு மெயில் ஐடியில் உங்களோட அந்த எம்சிக்யூஸ் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க, இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டுனா கூட இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்துடலாம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 45 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ காலையில் ஒரு யூனிட், ஈவினிங் ஒரு யூனிட்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம இப்போ முன்னாடி பார்த்து அந்த டிபிஎம்எஸ்ஸுமே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு பற்றின ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கும். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. See the next class. All the best for your test.